கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் அநேக பாடுகளின் நிமித்தமாகவோ, உபத்திரவத்தின் நிமித்தமாகவோ, வியாதியின் நெருக்கங்களின் நிமித்தமாக ஆண்டவரை விட்டு நான் தூர போயிட்டேனோ என்ற கேள்விகளோடும் மனபாரத்தோடும் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று. இன்னைக்கு அந்த தூரமாக்குகிற அனுபவத்துல கர்த்தர் நம்மளை பார்க்கல, அவர் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மளை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். வேதத்திலையும் கூட ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை தன் தகப்பன் அன்பை உணர்ந்து தன் தகப்பன் அருகே இருக்கிறது. ஆனா மற்றொரு பிள்ளையோ தகப்பனை விட்டு தூரம் போனது போல ஆஸ்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் தூரம் போயிட்டான். போய் எல்லாவற்றையும் இழந்தவனாக இனி என்ன செய்யறதுனே தெரியல, என் வாழ்க்கை முடிஞ்சதுனோ நினைக்கும் போது தகப்பனின் அன்பை உணர்ந்து அவன் திரும்பி வருகிற போது அவன் எதை இழந்தானோ எல்லாவற்றையும், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் அவன் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம வேதத்துல பாக்குறோம். இன்னைக்கு அந்த இளைய குமாரனை போல நான் தூரமா இருக்கிறேன்னு, ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டேன்னு, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல மகனே, அல்ல மகளே, நீ சமீபமாய் இருக்கிறாய் என்று. அந்த தகப்பனார் பிள்ளை வந்தது என்று பார்த்து ஊருக்கே விருந்து வைத்தாரா. இன்னைக்கு அந்த விருந்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்களும் அந்த விருந்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். God bless you.